நான் மேலக்கோட்டையூர் பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறேன் சார். 8வது வார்டு கவுன்சிலராக இருக்கேன். பஞ்சாயத்து பப்ளிக்ன்றதை விட எங்களுக்கே தண்ணி இல்லை சார். ஏன்னா நாங்கள் வந்து வேற எந்த சோர்ஸும் இல்லை. ஃபுல்லாமே வந்து பஞ்சாயத்துலேருந்து விடுற அந்த குழாயிலேருந்து தான் நாங்கள் பிடிச்சாகணும். வேற எந்த சோர்ஸும் எங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் பல மாசங்களா எங்களுக்கு தண்ணியில் பெரிய பிரச்சனை. தண்ணி அதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்துன்னு இருந்த தண்ணி தான். ஆனால் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசத்துக்கு மேலே தண்ணியால் பெரிய தலைவர். காலையில் எழுந்து தான் நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, அத்தியாவசிய தேவையே தண்ணி தான். அந்த தண்ணியே இல்லாத என்ன சார் பண்ண முடியும்? ஒரு குடம் தண்ணி இல்லை வீட்டில். இப்போதைக்கு சமைக்கிறதுக்கு தண்ணி இல்லை. சரி, நம்ம சமைக்கிறதுக்கு கூட கேன் தண்ணி கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கிங்களேன். மற்ற பாத்ரூம் போகிறதுக்கு அடிப்படை தேவைங்களுக்கு என்ன செய்யறது? அந்த சூழ்நிலையில தான் நாங்கள் எத்தனையோ வாட்டி இதை சொல்லிக்கினே எல்லாருக்கிட்டையும் சொல்லியாச்சு சார். அதுக்கான எனக்கு சொல்யூஷன் கிடைக்கல. நாங்கன்றதை விட இப்போ நாங்களே இதை ஃபேஸ் பண்ணின்னு இருக்கோம். அப்போ அவங்க நிலைமை எங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஒரு சின்ன குழந்தைங்களை வச்சுக்கின்னு காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பணும், நம்ம தேவையானதை செய்யணும். எவ்வளோ ரிஸ்க்குன்றதை நான் அனுபவிச்சுன்னு இருக்கேன் டெய்லியும். பப்ளிக்கான்றது கூட இல்லாமல் நான் டெய்லி நானே அனுபவிக்கிறேன் சார் தண்ணி இல்லாமல். அப்போ அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும்? அதுக்காக தான் நான் எல்லாருக்கிட்டையும் காலையில் எழுந்ததும் முதல்ல தண்ணி வருதா இதே தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லியாச்சு. ஆனால் சொல்யூஷன் கிடைக்கல. இப்போ அதுக்கான சொல்யூஷனாக தான் சார். சரி, நம்ம பேசி தான் எந்த ஒரு இதுவும் இல்லை. சரி, பாதிக்கப்பட்ட இவங்களையும் கூட கூட்டின்னு வந்து கேட்போன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் சார். இதுக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்கணும் உண்மையாக எனக்கு தெரியல. சரி, கிடைச்சதுன்னா உண்மையாக கடவுளோட இதுவா பெரிய விஷயம் தான். இல்லைன்னா நான் அடுத்த கட்டம் என்ன செய்யறதுன்னு நாங்கள் அதை பற்றி யோசிக்கணும். வேற என்ன சார் செய்ய முடியும்? தண்ணி இல்லாமல் என்ன செய்ய முடியும்? தண்ணி தானே முக்கியம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துன்னு இருந்தது சார். நம்ம வந்து ஒரு இதுக்காகலாம் சொல்ல விரும்பல, உண்மை இதுதான். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துன்னு இருந்தது. அதை பத்தி இவ்வளவு நாள் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல சார். அதை தண்ணி வரும்போது ஏன் சொல்ல போறோம்? சரி, பரவாயில்ல, நல்லபடி தண்ணி வந்தது. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா தண்ணி சுத்தமா வர்றதே கிடையாது. அப்படி வந்தாலும் எப்படி சொல்றதுன்னா, ஒரு சின்ன இவ்வளவு பாத்திரத்தை வச்சு இப்படி ஊத்தணும்னு வச்சுங்க, எவ்வளவு நேரம் பிடிச்சி ஊத்தின முடியும் நீங்களே சொல்லுங்க. அப்புறம் கரெக்டா என்ன செய்வாருன்னா, தண்ணி விடுறவரு அவர் பஞ்சுவலா இருப்பாரு. கரெக்டா 7:30 மணிக்கு ஆஃப் பண்ணு, 1.5 மணி நேரம் தண்ணி. அப்ப இப்படி பிடிச்சி ஊத்துற தண்ணி 1.5 மணி நேரம் எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? நீங்களே கெஸ் பண்ணுங்க. அப்ப சரி, ஒரு 3-4 நாள் தண்ணி வரமாட்டேங்குதுன்னு வச்சுப்போம். அப்ப அடுத்த நாள் விடும்போது என்ன செய்யணும் சார்? கொஞ்சம் ஒரு 1 hour எக்ஸ்ட்ரானா விடணும். அப்ப அந்த மெலிசா வர தண்ணியை 1 மணி நேரம் விட்டா எப்படி பிடிப்பாங்க? அப்ப எந்த அளவுக்கு தண்ணி வந்து இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க? நீங்களே கெஸ் பண்ணுங்க. இதான் எங்களுடைய சுச்சுவேஷன் சார். இதேதான் புகார் நிறைய இப்ப தலைவர்கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லியாச்சு. நேரடியா வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கூட நேரடியா வந்து பாருங்கன்ற. எல்லா இடத்துலயும் எவ்வளவு தண்ணி புடிச்சு வச்சுக்கிறாங்கன்னு வந்து பாருங்க. போய் சொன்னா கூட தலைவர் பார்த்தா தலைவர் இல்ல. சரி, அடுத்தது நமக்கு வந்து துணைத் தலைவர் தான். அவர்கிட்ட இப்ப நாங்க எங்களோட கோரிக்கைகளை நாங்க வச்சிருக்கோம். இப்ப அவர் என்ன அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்றது அவங்க கையில தான் இருக்கு. என் பேர் மஞ்சு மகேந்திரன்.